ஒரு கிராமத்தில் கதிர் மற்றும் அமுதா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். கதிர் ஒரு தச்சுத் தொழிலாளி. அவன் தினமும் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும், நான் ஒருவன் மட்டும்தான் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீ வீட்டில் ஓய்வெடுக்கிறாய் என்று அடிக்கடி அமுதாவிடம் கூறுவான். அமுதா புன்னகையோடு அதை கடந்து போவாள். ஒரு நாள் அமுதாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அதனால் அன்று வீட்டு வேலைகள் எதையும் அவளால் செய்ய முடியவில்லை. கதிர் வீட்டு வேலைகளை கவனிப்பதாக கூறினான். காலையில் சமைக்க முயன்றபோது கையில் சூடுபட்டது. மதியம் பாத்திரம் கழுவும் போது முதுகு வலித்தது. மாலையில் மாடுகளை கவனிப்பதற்குள் அவன் முற்றிலும் சோர்ந்து போனான். ஒரு நாள் வீட்டு வேலைகளை செய்து முடிப்பதற்குள் அவன் நிலை குறைந்து போனான். அன்று இரவு அமுதா தன் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் கணவனுக்காக சமைத்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த கதிர் தன் தவறை உணர்ந்தான். வெளியே சென்று மரம் வெட்டுவது மட்டும் உழைப்பல்ல, நீ செய்யும் 1000 வேலைகள்தான் இந்த வீட்டிற்கு உயிர் தருகிறது என்று கூறி மன்னிப்பு கேட்டான். கணவனின் உழைப்பு பணத்தை தந்தாலும் மனைவியின் அர்ப்பணிப்புதான் அந்த வீட்டை நிர்வகிக்கிறது என்பதை அவன் அன்று புரிந்து கொண்டான். Download ShareChat.